السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. கபருடைய அதாதை விட்டும் நம்மை பாதுகாக்கிற அமல்களை பற்றி நாம் பேசி வருகிறோம். இந்த தலைப்பில் 5வது நாளான இன்றைக்கு நாம் சில செய்திகளை சொல்லவிருக்கிறோம். தபரானி என்ற கிதாபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஹ குல் ஹுவல்லாஹு அஹத் குல்ல யௌமின் 50 மர்ரத்தன், நாள்தோறும் தினசரி சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லப்படுகிற குல் ஹுவல்லாஹு சூராவை தினசரி 50 முறை யார் பழமையாக ஓதி வருவாரோ நூதிய யௌமல் கியாமத்தி மின் கபரிஹி, மறுமையிலே கியாமத்து நாளை விட்டு அவர் எழுப்பப்படும் வேளையில மலக்குமார்கள் அவரை கூப்பிட்டு இப்படி சொல்வார்களாம், தினசரி சூரத்துல் இக்லாஸை 50 முறை யார் ஓதி வருவார்களோ அவர்களுக்கு கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து தருகிறான். காலமெல்லாம் மண்ணறையிலே நிம்மதியாக வாழ்கிற பெரும் பாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து மட்டுமல்ல, மறுமையிலே கியாமத்து நாளை விட்டு கியாமத்து நாளையிலே அவரை விட்டு அவர் எழுந்து வருகின்ற பொழுது மலக்குமார்கள் அவரை இப்படி அழைப்பார்களாம். எப்படி அழைப்பார்களாம்? கும், எழுந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள், யாமாதி அல்லாஹ், அல்லாவே புகழ்ந்த மக்களே. யாரை மலக்குமார்கள் கூறுவாங்க? யார் உலகத்திலே தினசரி குல் ஹுவல்லாஹு சூராவை 50 முறை பழமையாக ஓதி வந்தார், அவரே மலக்குமார்கள் கியாமத்திலே எழுப்புவார்கள். இப்படி சொல்லி, யாமாதி அல்லாஹ், அல்லாவே புகழ்ந்த மக்களை எழுந்து வாருங்கள், பதுகுலில் ஜன்னா, உங்களுக்கு எந்த விசாரணையும் இல்லை, சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு நாளைக்கு வளமையாக தினசரி 50 தடவை சூரத்துல் இக்லாஸை நாம் ஓதிவிட்டால் சுப்ஹானல்லாஹ், மறுமை வரையிலும் மண்ணறையிலே நிம்மதியாக வாழ்கிற பெரும் பேறு கிடைக்கிறது. மட்டுமல்ல, கியாமத்திலே கபரை விட்டு நாம் எழுந்து வருகின்ற பொழுது நமக்கு சொர்க்கமா நரகமா என்ற அச்சத்தோடு நாம் எழ வேண்டிய தேவையில்லை. மறுமையிலே எழுகின்ற போது நமக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா என்ற அச்சப்பாடு நமக்கு தேவையில்லை. மலக்குமார்கள் நம்மை அழைத்து கொண்டு சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னார்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, மிஷ்காத்து ஷரீஃப் என்ற கிதாபில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி, அல்லாமா ஹதீஸுக்களை மாமேதையான காலித் இப்னு மாதான் ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு ஹதீஸ் கிடைத்தது, எனக்கு ஒரு வரலாறு கிடைத்தது என்று சொல்லிவிட்டு அவர்கள் கூறுகிறார்கள், இக்ரவுல் முன்ஜியா, கபருடைய வேதனை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய சூறாவை நீங்கள் ஓதி வாருங்கள். அதுதான் ஒஹிய அந்த சூறாவாகிறது அல்-இஸ்லாமின் தன்சீல் சூறாவாக இருக்கும். அது என்ன சூறா? வார வாரம் வெள்ளிக்கிழமை சுபஹ் தொழுகையிலே நாம் ஓதி வரக்கூடிய ஒரு சூறா, சஜ்தா சூறா, அல்-இஸ்லாமின் தன்சீல் சஜ்தா சூறா. 21வது ஜுசுவிலே இந்த சூறா இருக்கிறது. சுமார் 4 பக்கங்களை கொண்டது இந்த சூறா. இந்த சூறாவுக்கு பேர் என்ன தெரியுமா? அல் முன்ஜியா, காப்பாற்றும் சூறா, கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கும் சூறா என்று இந்த சூறாவுக்கு பேர். அல்லாமா காலிது சொன்னாங்க, இந்த சூறாவை நீங்கள் ஓதிவார்கள். ஏன் தெரியுமா? இந்த சூறாவை ஓதிய ஒரு மனிதருடைய வரலாறு எனக்கு கிடைத்தது. அன்னரஜுல, நிச்சயமாக ஒரு மனிதர், கான யக்ரவுஹா, வளமையாக இந்த அல்-இஸ்லாமின் தன்சீல் சஜ்தா சூறாவை ஓதக்கூடியவராக இருந்தார். மா யக்ரவு ஷைஅன் கைரஹா, குர்ஆனிலே வேறு எந்த சூறாவையும் அவர் ஓதவில்லை. வளமையாக இந்த சூறாவை தினசரி ஓதி வந்தார்.
வக்கான கசீரல் ஹதாயா, அவர் மிகப்பெரிய பாவியாகவும் இருந்தார். அவர் செய்த ஒரு சிறப்பான அமல் இந்த சூறாவை ஒரு நாள் கூட தவறாமல் ஓதி வந்தாரே தவிர மற்றபடி அவர் ஒரு பாவியாகத்தான் வாழ்ந்தார். அவர் வஃபாத்தாகிவிட்டார், மௌத்தாகிவிட்டார். மக்கள் அவரை கபரிலே அடக்கம் செய்து விட்டார்கள். அப்போது இப்ப நசரத்து ஜனாகா அலைஹி, அவர் வளமையாக ஓதி வந்த அந்த சஜிதா சூரா பறவையின் உருவத்திலே வந்தார். ஒரு பறவையினுடைய உருவத்திலே வந்து தன்னுடைய ரெக்கையை அவருடைய கபிரஸ்தானுக்கு மேலே அந்த சூரா விரித்து வைத்தது. பறவையின் உருவத்திலே வந்து தன் ரெக்கையை அவருடைய மன்னரையின் மீது விரித்து வைத்த அந்த சூரா அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டது, ரப்பிக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இந்த அடியாரை மன்னித்து விடு. இவர் பெரும்பாவியாகத்தான் வாழ்ந்தார், ஆனாலும் அல்லாஹ்வே இவரை நீ மன்னித்து விடு. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு கான யுக்ஸிரு ஸிராஅத்தி, அல்-இஸ்லாமின் தன்சீல் என்ற பெயர் பெற்றிருந்த என்னை உலகத்திலே அவர் அதிகம் ஓதக்கூடியவராக இருந்தார். எனவே நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வே இவர் பாவத்தை மன்னித்து அவருக்காக வேண்டி அந்த சஜிதா சூரா கேட்ட பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றான். அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அல்லாஹ் தஆலா முடிவு செய்தார். மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னானா, உதுபு லஹு பிகுல்லி கதியத்தின் ஹஸனா, இவர் சஜிதா சூராவை உலகத்திலே ஓதிய காரணத்தினாலே இவருடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிப்பதற்கு முடிவு செய்துவிட்டேன். இவர் செய்த அத்தனை பாவங்களையும் அப்படியே நன்மைகளாக மாற்றி எழுதிவிடுகிறேன். ஒவ்வொரு பாவத்துக்கு பகரமாக அந்த பாவத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல நன்மை செய்தார் என்று பதிவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். மட்டுமல்ல, அவருக்கு அந்தஸ்தை கூட்டி விடுகிற உயர்த்தி விடுங்கள். அந்த சூரா, அந்த சஜிதா சூரா அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்தபோது மின் அஸாபில் கபரி, அவரை அவருடைய வேதனையையும் பாதுகாத்தது. இப்படி ஒரு அழகான வரலாறை நான் படித்தேன். தாரமி என்ற கிதாபிலும் மிஷ்காத் என்ற கிதாபிலும் வருகிறது. இந்த செய்தியை அல்லாமா காலித் இப்னு மாதான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு தருகிறார்கள். அதே போல அன்பர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த சூரா ஃபாத்திஹா சூரா. இந்த சூறாவை பற்றி ஒரு செய்தி ரூஹுல் பயான் என்ற கிதாபில் வருகிறது. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களே ஒருவரான இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னானா, யா இஸ்ராஃபீல் பிஇஸ்ஸதி வ ஜலாலி, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்னுடைய கண்ணியத்தின் மீதும் என்னுடைய மகத்துவத்தின் மீதும் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், எந்த அடியான் அல்லம்து சூராவை பிஸ்மில்லா சொல்லி ஓதுவாரோ, முதலில் பிஸ்மில்லா சொல்லணும், பிறகு அல்லம்து சூரா ஓதணும். எந்த அடியான் பிஸ்மில்லா சொல்லி அல்லம்து சூராவை மர்ரத்தம் வாஹிதா, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓதுவாரோ. நாம நினைக்கணும், நாம நினைக்க கூடாது, நாம தான் தொழுகையில ஓதுறோமே அது போதும் நினைக்க கூடாது. தொழுகையில ஓதுவது பத்தாது, தொழுகை அல்லாத நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அல்லம்து சூராவை ஒரு அடியான் பிஸ்மில்லா சொல்லி ஓதிவிட்டார். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை எல்லாம் அழைக்கிறார். மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபஷ்ஹது, மலக்குமார்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள். எதற்கு சாட்சியாக? அலா அன்னி கத் கஃபர்து லஹு, அல்லம்து சூராவை பிஸ்மில்லா சொல்லி ஒரு முறை ஓதிவிட்டானே, இந்த அடியானுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். இந்த அடியான் செய்த அத்தனை நன்மைகளையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஃபாத்திஹா சூரா அல்லம்து சூரா ஓதியே இந்த நாக்கை மறுமையிலே நரகத்தில் போட்டு நான் எரிக்க மாட்டேன், கரிக்க மாட்டேன்.
உஜீருஹு மின் அதாபில் கபரி வ அதாபின் நார். மட்டுமல்ல, நாள்தோறும் எந்த அடியான் அல்லம்து சூறாவை ஒரு முறையாவது பிஸ்மில்லா சொல்லி ஓதினானோ அந்த அடியான் மூத்தாகிவிட்டால் அவருடைய வேதனை விட்டும் அவனை நான் பாதுகாப்பேன், மறுமையிலே நரகத்தை விட்டும் நான் பாதுகாப்பேன். இதற்கு மாணவர்களே நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தியை ரூஹுல் பயான் என்ற கிதாபிலே நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, நாம் சொன்னோமே 21வது ஜுஸ்விலே வரக்கூடிய சஜிதா சூரா, அதே போல தபாரக்கல் சூரா 29வது ஜுஸ்வினுடைய துவக்கமாக இருக்கிற தபாரக்கல் சூரா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். காணன் நபியு லா யனாமு குல்ல லைலா. ரசூலுல்லாஹ் இந்த ராத்திரியும் உறங்க மாட்டாங்க. எதுவரையிலும் உறங்க மாட்டாங்க? ஹத்தா யக்ரஹ அலிஃப் லாம் மின் தன்ஜீல் வ தபாரக்கல் நபி. அலிஃப் லாம் தன்ஜீல் சஜ்தா சூராவையும் தபாரக்கல் சூராவையும் ரசூலுல்லாஹ் ஓதாம உறங்கவே மாட்டாங்க என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். தபாரக்கல் சூரா கபருடைய வேதனை விட்டு பாதுகாக்கும். அதே போல சஜிதா சூறாவும் கபருடைய வேதனை விட்டு நம்மை பாதுகாக்கிற சிறந்த சூறாக்கள். அல்லாஹ் தஆலா இந்த சூறாக்களை எல்லாம் நாம் ஓதுவதற்கும் கபருடைய வேதனை விட்டும் நாம் பாதுகாக்கப்படுவதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.